கொஞ்சம் மதுரை தமிழ் கேட்க எல்லோருக்கும் ஆசைதான் இல்லையா? தமிழுக்கும் இவருக்கும் தகைசால் ஒப்பந்தம் உண்டு. ஆம், தண்டமிழ் வளர்ந்த தென்மதுரை சீமையின் தன்னேரில்லாத திறனாளர். இவரது தமிழுக்குள் மல்லிகையின் மனம் தாண்டி ஜல்லிக்கட்டின் வீரம் களைக்கட்டும். வைகை நதி நாகரிகத்தில் பிறந்து கருப்பன் கேட்ட கிடாயின் ஆதி புதிரை அவிழ்த்தவர். பாசி வெளிச்சத்தில் திசையெல்லாம் சூரியனின் காவல் கோட்டத்தை சந்திரஹாசமாய் உணர்த்திய வீரயுக நாயகன் வேள்பாரி. இலக்கியம் இதயத்திற்கு என்று சொல்லும் படைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு சு. வெங்கடேசன் ஐயா அவர். தமிழ்காரியின் 3 நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும், நூலாசிரியருக்கும், இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு சித்ராவினுடைய நூல் வெளியீட்டிலே பங்கெடுத்திருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஆண்டு 2 ஆண்டும் பங்கெடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் அதே தான் நிகழ இருந்தது. கடைசி நிமிடத்தில் வந்து இந்த வசை இன்றோடு முடியட்டும் என்று மேடையிலே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்தில் சித்ரா வந்து அவ்வளோ தயங்கி 3 வருஷம் கழித்து வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த கோபம் இருக்கும், நியாயம்தான். இன்றைக்கும் உண்மையிலே வர முடியாத ஒரு சூழல் தான். அதை மீறி வந்து கடைசி நேரத்தில் அது வந்தாச்சு. அன்பிற்குரிய சித்ரா மகேஷ் அவர்கள், நம்ம அண்ணன் கால்டுவெல் அவர்கள் குறிப்பிட்டதை போல ரொம்ப ஆச்சரியமான ஒரு உழைப்பு. நாம் வர்ற பொழுதே 3 புத்தகத்தினுடைய பிடிஎஃப்பையும் படிச்சு தான் வந்தேன். படிக்கலை, அதனால் பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க. 3யுமே பார்த்துட்டு தான் வந்தேன், படிச்சுட்டு தான் வந்தேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் வந்து ராமனுக்கும் சூர்பனகைக்கும் நடந்த உரையாடலில் சீதை வருவதற்கு முன்பு பேசிய ராமனின் குரலையும் சீதை வந்த பிறகு பேசிய ராமனின் குரலையும் பிரித்து ஒரு புத்தகத்தை எழுத துணிந்த அந்த துணிவுக்கும் அந்த பார்வைக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மாதிரியான ஒரு இடம், இது வரைக்கும் நான் அதை யோசித்ததே இல்லை. அந்த இடத்த சீதை உள்ள வந்த உடனே அந்த உரையாடல் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. அதே போல் பொதுவாகவே இந்த 3 கலிங்கத்து பரணியை பற்றி, இதிகாசங்களை பற்றி, நம்முடைய இலக்கியங்களை பற்றி, அது தாரையா, கண்ணகியா, மாதவியா, சூர்பனகையா, பெண்ணின் மீது அழுத்தப்பட்ட ஆணின் குரல், ஆணினுடைய தாக்குதல், எல்லாவற்றையும் மறுவாசிப்பு செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து ஏன்னா அது வந்து ஒரு நீண்ட பெண்ணுடைய அல்லது ஆணுடைய மூக்கை அறுக்கிறது, மூக்கை உடைக்கிறது என்பது ஒரு ரொம்ப ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து இருக்கிற ஒரு பழக்கம். உங்களுக்கு தெரியும், மூக்கறுப்பு போர்னேவும் போரெல்லாம் நடந்திருக்கு. தோல்வி அடைந்தவர்களுடைய மூக்கை அறுத்து விடுறது, மூக்கை உடைச்சு விடுறது. இப்பயுமே வந்து மூக்குடைஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்றது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பழக்கம். அதனுடைய குறியீடு தான் சூர்பனகை. நேரடியாக மூக்கை அறுத்ததில்லை, அது ஒரு குறியீடு. கண்ணகியும் தான் மார்பை அறுக்கிறது, அறுத்து எரிகிறது என்பது இன்னைக்கும் அமேசான் காடுகளில் இருக்கிற ஓவியங்களில் இருந்து, குஜராத் பழங்குடிகளில் இருந்து பல இடங்களில் மார்பை அறுத்து எரிகிற அந்த கதைகள் உலகம் முழுக்க இருக்கு. மூக்கை உடைக்கிறது, மூக்கை அறுக்கிறதுன்றதும் உலகம் முழுக்க இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற வசை வதை சார்ந்த ஒன்று. அது இலக்கியத்தில் எப்படி இருக்கு அப்படின்றதும் அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசுறது. குறிப்பாக ராமகதையையும் கலிங்கத்து பரணியையும் சங்க இலக்கியத்தையும் அதனுடைய கதாபாத்திரங்களையும் எடுத்து மீண்டும் அதை பேசி பார்க்கறதுக்கு ஒரு வலிமை வேண்டும், ஒரு திறன் வேண்டும். அந்த வலிமையும் திறனும் வந்து சித்ரா மகேஷ் அவர்களுக்கு இருக்கிறது என்பது ரொம்ப மனமார்ந்த பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். தொடர்ந்து அதே போல் அவருடைய கவிதைகள் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை கையாளுவதற்கு, ஏன்னா எல்லாருமே கையாண்ட விஷயங்கள், எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். தமிழ் இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றி வருகிற முதல் குறிப்பே ராமகதையினுடைய குறிப்பு தான். திருப்பரங்குன்றம் கோவிலில்
திருப்பரங்குன்றத்தில் வரையப்பட்ட ராமன் அகலிகைக்கு சாபம் தீர்த்ததாக சொல்லப்படுகிற அந்த ஓவியம்தான் சங்க இலக்கியத்தில் வர்ற ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு. அப்படின்னா அந்த கதைகள் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்திருக்கிறது, இங்கே இருந்து பேசப்படுகிறது ஒவ்வொன்றும். ஆனால் தமிழ் சமூகத்தில் அந்த கதைகளில் உயிரூட்டல் நடந்தது, ரொம்ப ஆச்சரியமான பல உயிரூட்டல்கள் நடந்தது. இன்னைக்கு நீங்கள் ராம கதைகளில் பல கதைகள் துளசிதாச ராமாயணத்திலேயோ அதுக்கு முன்னால் இருக்கிற ராமாயணத்திலோ இல்லை, பலரும் அந்த கதைகளில் பல துணை கதைகளை கொடுத்தது கம்பன். அதே போல தான் வில்லிபுத்திரார் பாரதத்தில் பாஞ்சாலி சேலையை உடையை ஆடையை உருகிற அந்த காட்சியை அதுக்கு முன்னாள் முறை அவலக்காட்சியாக இருந்தது. அது தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்பட்ட இலக்கியங்களில் தான் அது பெரும் எழுச்சிகரமான ஒரு பெண்ணின் எழுச்சியான காட்சியாக மாறியது தமிழ்நிலத்திலே இருந்து போனதுதான். அதை பற்றியெல்லாம் நிறைய குறிப்புகளும் கதைகளும் இருக்கிறது. வில்லிபுத்திராருடைய கதைகள் இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி நம்முடைய புராணங்களை, இதிகாச கதைகளை எல்லாவற்றையும் மீண்டும் மறுவாசிப்பு செய்கிற ஒரு பெரும் தொடர்ச்சி நம்மகிட்ட இருக்கு. அந்த தொடர்ச்சியில் இன்றைக்கு சித்ரா மகேஷ் அவர்களும் இணைந்தது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர்கள் இந்த இடத்துல நான் ஒரு கூடுதலான நன்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வேள்பாரி தொடர் இளைய ஆனந்த விடனில் வந்து கொண்டே இருந்த பொழுதே அது படித்து அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். நூல் வடிவம் வந்த பொழுது அதை முழுவதும் இலக்கணத்தின் அடிப்படையில் பிழைகளை சரிபார்த்து கொடுத்தது நம்முடைய அன்பிற்குரிய சித்ரா மகேஷ் அவர்கள். என்னுடைய நூலினுடைய முன்னுரையிலே அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அவ்வளவு தூரம் இலக்கண பூர்வமாக எழுத்துக்களை, வார்த்தையை, சொல்லை அவ்வளவு தெளிவோடு இருக்கிற ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர். கால்டுவெல் சொன்னது போல இவ்வளவு வாழ்வினுடைய பயணத்திலும் ஒவ்வொரு வருஷமும் 2 நூல் 3 நூல் என்று தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிற அவருடைய இந்த பயணம், இந்த ஆர்வம், இந்த ஆற்றல் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாசித்து நேசித்ததை வாசம் பொங்க இந்த அவையில் பகிர்ந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போது தொடரும் இந்த வாழ்த்துரை திருமிகு கார்த்திகேய சிவ சேனாதிபதி ஐயா. அன்பு சகோதரி சித்ரா மகேஷ் என்கிற தமிழ்காரி அவர்கள் 3 புத்தகங்களை எழுதி இந்த அருமையான வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது உண்மையிலும் பெரும் மகிழ்ச்சியே. யாரோ ஒரு எழுத்தாளர் தான் எழுதியிருந்தார், கொங்கு மண்டலத்தில் மேற்கு தமிழ்நாட்டில் 1000 அடி தேடினாலும் தண்ணீரே கிடைப்பதில்லை, அதே போலதான் எழுத்தாளர்களே இல்லாத ஒரு பகுதியாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக சிலர் அங்கங்கே, ஐயா திரு பெருமாள் முருகன் அவர்கள் எல்லாம் அங்கே எழுதி கொண்டிருந்தாலும், கொங்கு மண்டலத்தை சேர்ந்து அமெரிக்கா சென்று வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் ஒரு தமிழ்காரியாக, ஒரு தமிழச்சியாக தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுவது மட்டுமல்லாமல், ஐயா அறிவுமதி அவர்கள் சொன்னது போல இங்கிருந்து யாராச்சும் அமெரிக்காவுக்கு தமிழ் ரீதியான வேலைகளாக சென்றார்கள்னா அவங்கள ஹோஸ்ட் பண்ணுறது, பார்த்துக்கிறது, அவர்களுக்காக வேலை செய்வது, தொடர்ந்து தமிழுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பது. அவர்களுடைய அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக 2 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசுடைய கலியன் பூங்குன்றனார் விருதினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு பெருமையே. அயலக நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களை வருடம் 8 விருதுகள் கொடுத்து தமிழ்நாடு அரசு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று செய்து வருகிறது. அதில் முதல் கலியன் பூங்குன்றனார் விருதினை வாங்கியவர்கள் சகோதரி சித்ரா மகேஷ் அவர்கள்தான். இன்னும் தொடர்ந்து எனக்கு என்ன பிரச்சனைனா,
நிறைய ஒவ்வொருத்தரை பேசும்போது சரி சரி நம்ம இதை பேச வேண்டாம், அருள்மொழி அக்கா பேசும்போது இதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். சுபவி ஐயா பேசும்போது இது சரி அவர் பேசிட்டாரு நம்ம விட்டுறலாம். கடைசியா வந்து 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 கடைசியா கால்டுவெல் அண்ணா வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொன்றும் விஷயத்தை பேசி எதை பேசுறதுன்னே தெரியாம ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இருப்பினும் இந்த ஏன்னா நேரமும் 8:40 மேல ஆயிடுச்சு. இந்த அருமையான நிகழ்வு, அருமையான முயற்சி, இதற்கு பெரும் ஆதரவாக இருந்த சித்ரா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் டாக்டரேட் வரைக்கும் படிச்சதில்ல, அப்பாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னா அம்மாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அன்பு சின்னம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறது பொட்டப்புள்ள படிச்சு கலெக்டர் ஆக போறாளா, அடுப்புதுற பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் அந்த காலத்துல பழமொழிகள் இருந்த காலகட்டத்துல 2 பெண்களையும் மிக சிறப்பாக படிக்க வைத்த சின்னம்மா தலி சின்னம்மா அவர்களுக்கும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு மகளாக பார்த்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய மாமா அத்தை அவர்களுக்கும், அன்பு திரு மகேஷ் அவர்களுக்கும், ஆதனாவுக்கும், என்னுடைய குறிப்பாக எழுத்தாளர்கள் எல்லாம் ஆதரிக்கிறதுக்குன்னு டாலஸ்ல எங்க அண்ணன் தினகரன் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு. உடனுக்குடன் தகவல்களை, நிகழ்வுகளை செய்தியாக்கி தருவதுதான் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளரின் சிறப்பு இல்லையா? அப்படி அயலக செய்திகளை ஒன் இந்தியா என்ற பெயரில் உடனுக்குடன் வெளியிட்டு பெருமை சேர்ப்பவர் அந்தரி பதிப்பகத்தின் அங்கத்தினராகவும் இருக்கும் பத்திரிகையாளர் தினகரன் அவர்களின் வாழ்த்துறை. கடினமான நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன். வெறும் செய்தித்தாள் மற்றும் குமுதம் மட்டுமே வாசிக்க தெரிந்த என்னை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய எளிய தமிழால் சங்க இலக்கியத்தை வாசிக்க செய்தார் தங்கை சித்ரா. அதற்கு பிறகுதான் நான் சோழ வரலாறு, தமிழர் வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, அண்ணா, பெரியார்னு நிறைய புத்தகங்கள் வாசித்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி அவருக்கு எனக்கு உள்ள உணர்வுல என்னன்னா, ஊடகத்துக்காக கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வாங்கும் பழக்கம் உண்டு. உள்ளூர் பத்திரிகைகளுக்கும் சரி, ரொம்ப வேகமாக பண்ணிடுவாங்க. நான் குறுகிய காலத்தில் கேட்ட ஒரு கவிதைனா 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு கவிதை எழுதி தந்திருக்காங்க. மிதி அதிக போனால் 2 மணி நேரத்தில், அவ்வளோ வேகமாக எழுதக்கூடியவங்க. திருக்குறள் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள் எழுத போகிறேன்னாங்க. காதல் கவிதைன்னு சொன்னாங்க. அதையும் வேகமாக எழுதி முடிச்சிட்டாங்க. கால்டுவெல் சொன்னதில் எனக்கு சின்ன உடன்பாடு இல்லை. அது மகேஷ்னு அவர் அன்பில் சொன்னார். நான் படித்து பார்த்த வரையில் மகேஷ் தாண்டி அங்கே நிறைய காதல்கள் இருக்குது. பொதுவான காதல், அதாவது ஒரு எழுத்தாளரின் காதல். அந்த புத்தகத்தை பார்த்து என்னோட அனுபவத்தை வச்சு ஒன்று சொல்லணும். என்னால் ஒரு 10 கவிதைக்கு மேலே வாசிக்க முடியாது தொடர்ந்து. அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கிறேங்கிற ஒரு 5-6 நாள் ஆச்சு. அதை வாசித்து முடித்தோடனே ஒரு இது என்ன வச்சு, அது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லியாகன்னு நினைக்கிறேன். இந்த கவிதைகளை நான் காலேஜ் படிக்கும்போது வாசிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் காதல் அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த கவிதையை முடிச்சுட்டு அவங்க இன்னொன்று சொல்லணும்னா, முதல் புத்தக விழாவில் 3 புத்தகம் எழுதணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. 3ஆவது புத்தகம் எழுதிட்டாங்க. அதை வடிவமைச்சு வெளியே கொண்டுல நமக்கு தான் சிக்கலனால 2ஆக தான் முடிஞ்சுது. இந்த தடவை 3 புத்தகம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, காதல் எழுதாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னா கலிங்கத்து பரணி எழுத போறேன்னு சொன்னாங்க. இது காதல், அது போர்க்களம். ரொம்ப விரைவாக எழுதி முடிச்சிட்டாங்க. அதில் சோழ வரலாறையும் குயிக்காக நிறைய எழுதியிருக்கிறாங்க. சேங்கொண்டார் ஒரு பரன்லேருந்து எழுதி பார்த்து எழுதினான்னா, நம்ம தமிழ்கார் இன்னொரு பரன்லேருந்து பார்த்து எழுதினா தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் ஒரு முக்கியமானதுன்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் மத்தியில் இருந்த ஒரு சில நம்பிக்கைகளை புரிய முடிஞ்சுது. எப்படி சங்க இலக்கியத்தில் இல்லாத நம்பிக்கைகள், இடையில வந்த நம்பிக்கைகள், இப்போ நம்ம எப்படி மாறி இருக்கோம், இந்த தமிழர் வரலாற்றை எனக்கு ஒரு விதமாக புரிஞ்சு கொள்கிற ஒரு வாய்ப்பு அந்த புத்தகத்தில் கிடைச்சிது. 3ஆவது இதை எழுதி முடிச்சு 3ஆவது என்ன புத்தகம் எழுத போகிறாங்கன்னு எங்களுக்கும் ஆர்வம். எனக்கு ரமேஷுக்கு எல்லாமே என்ன எழுத போகிறாங்க, ஏதோ கட்டுரை தொகுப்பு எழுதுவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, நான் சூர்பனகை எழுத போகிறேன்னு சொன்னாங்க. சூர்பனகை பற்றி ஒரு கால்டுவெல் சொன்னாங்க ஒரு நிகழ்வு. அப்போவே அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதை யாரும் எழுதுறதில்லை, எழுதணும்னான்ட்டு. என்னோட என்ன என்னன்னா, சூர்பனகை பற்றி அவங்களுக்கு அன்னைக்கு தோணுதில்லை. அது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. இவங்களுக்கு பள்ளி காலத்திலேயே அந்த எண்ணம் இருந்திருக்குமோ, இல்லை கல்லூரி காலத்திலேயே சூர்பனகை பற்றி ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளவு பேர் மத்தியில் துணிச்சலாக அவங்களுக்கு அந்த பேர் வந்தது. ஸோ இதை பற்றி எழுதும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், எல்லாரும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, நான் சொல்ல ஒரு விஷயத்தில் அவங்க கடைசியாக எழுதுனது என்னன்னா, உளவியல் சார்ந்து இந்த நிகழ்வுகளை பற்றி அருமையாக எழுதியிருக்காங்க. உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு புத்தகத்தில் அவர் உளவியலை தெரிந்து அதுக்கு இதுக்கும் பொருத்தி அருமையாக எழுதியிருக்காங்க. அது ஒரு அருமையானது எனக்கு இந்த புத்தகத்தில் தெரிஞ்சுது. எப்போது நான் சித்ராவுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், விரைவாக உங்களுக்கு எழுத முடியுது. அவங்களோட புது புது சொற்கள்,
அது எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய விசிறி. ஒவ்வொரு இதுலேயுமே அவங்க புது புது சொற்களை உருவாக்குவாங்க. புது புது சொற்கள் எந்த தலைப்பில் அவங்களால எழுத முடிகிறது, அவங்க இன்னும் தொடர்ந்து எழுதணும். முழு நேரமாக எழுத்து பணின்னு சொன்னால் எனக்கு நிறைய பேர் உதைக்க வருவாங்க அவங்க வீட்டில். அதனால் முதன்மை பணியாக இனிமேல் தமிழ் பணி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. செய்ய முடியாது என்று சொல்வதை செய்து முடிக்கும் போதுதான் மிகப்பெரிய இன்பம் கிடைக்கிறது வால்டர் பேட்காட் சொல்லுவார். அதுபோல செயற்கரிய செயலாற்றும் திறனாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியத்தின் அமெரிக்க பொறுப்பாளர், முன்னாள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க தலைவர், இரவின் நிழல் திரைப்பட தயாரிப்பாளர், நோபல் கியூ நிறுவனர், இப்படி பன்முக பரிமாணம் கொண்டவர் திருமிகு கால்டுவெல் வேல்நம்பி அவர்களின் வாழ்த்துரை. என்ன இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு, கவிதையை பற்றி பேசுவதற்கு, களத்தை பற்றி பேசுவதற்கு சரியாக தேர்ந்தெடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து தகுந்த ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த புத்தக வெளியீட்டினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தங்கை தமிழ்காரி சித்ராவிற்கு முதல் கண் வாழ்த்துகள். ஒரு சின்ன ஒரு பார்வை எல்லாருக்கும் 180 டிகிரியில் தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்குற பார்வை ஒரு தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு 180 டிகிரியில் பார்க்கலாம். அதே ஒரு வானத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் அதே 180 டிகிரி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரசனை அப்படிங்கிறத வானிலிருந்தும் மாடியிலிருந்தும் நிலத்திலிருந்தும் பார்க்கக்கூடிய பார்வை சித்ராவினுடைய பார்வை. அந்த 2015 வட அமெரிக்காவில் டாலஸில் 1330 குறளையும் ஒப்புவித்து முதல்ல குறளரசி என்ற பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி. அவங்க முனைவர், ஆங்கில இலக்கியம், அதுக்கப்புறமேட்டு தமிழ் அப்புறமேட்டு முனைவர், இதெல்லாம் படித்ததெல்லாம் இளம் வயதில் கல்லூரி பருவத்தில் ஒரு கன்னி பருவத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. திருமணமாகி தன் குழந்தையை பெற்று குழந்தை ஒரு உயர்கல்வி படிக்கும் பொழுது என்னுடைய பணி 1330 திருக்குறளையும் ஒப்புவித்து அதற்கு பொருளையும் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது எத்தனை பேர்னால் முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு தமிழ்காரி தான் தங்கை சித்ரா. அதற்கு முக்கிய ஒரு நன்றி சொல்ல வேண்டியது மகள் ஆதனாவிற்கும் கணவன் மகேஷுக்கும். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஆங்கில இலக்கியம் தளி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்ததுனால் என்னவோ தெரியல, எல்லா சாதிகளையும் ஜோதியாக்கிய, எல்லாரையும் ஒரு பொதுமையாக பார்க்கக்கூடிய, பகுத்தறிவோடு செயல்படக்கூடிய பண்பை பெற்றவள் தான் தங்கை சித்ரா. அதற்கு ஒரு முக்கியமாக அந்த கிராமத்தில் இருந்து கல்லூரிக்கு போய் படிக்க வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தது அவருடைய தந்தை. அதனால் இந்த 2 ஆண்களும் இங்கு இல்லை என்று அவர்கள் இல்லாத குறையை தன்னுடைய மாமனாரும் மாமியாரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடப்பது ஒரு அண்ணனாக நான் பெருமைப்படுவது என்னுடைய தனித்துவம். இங்கு இதற்கு முன்பு திருக்குறள் 3.0 அதையும் ஒரு புது வகையாக வடிவமைச்சு படித்தது, எப்படி இன்னும் எளிமைப்படுத்துது, அதை எளிமைப்படுத்துவதை எப்படி கவிதை நடையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் முதல்ல கையில் எடுத்து முகநூலில் எழுத ஆரம்பித்து, அதற்கு அடிப்படை காரணம் வகுப்பு ஆசிரியராக புலம்பெயர்ந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் ஒரு உயர்நிலை படிக்கிற மாணவர்களுக்கு, அங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் எப்படி அதை எளிமையாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதை யோகித்து, இன்றும் அவர் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் ஒரு திருமணமாகி இருந்தாலும் கூட நன்றாக தமிழில் உரையாடி தெளிந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியையாக மாணவர்களை உருவாக்கிய பெருமையில்தான் அந்த புத்தகத்தை புது கவிதை நடையில் திருக்குறளை ஒப்புவித்தவளும்
அந்த குழந்தைகளினுடைய அனுபவத்தையும் மனதில் வைத்து செயற்கை நுண்ணறிவுடன் இந்த முத்துக்குமாரினுடைய தம்பி ரமேஷனுடைய ஒத்துழைப்பாலும் அந்த புத்தகத்தினை ஒரு புது வடிவமாக முதல் பெண்மணி திருக்குறளுக்கு தெரிவுரை எழுதிய பெண்மணியாக உருவெடுத்தவள் தமிழ்காரி சித்ரா. இதை இதுவரையிலும் யாருமே எந்த ஒரு ஆட்களுமே எழுதினது கிடையாது. எந்த ஒரு பெண்ணுமே ஒரு பெண் தெளிவுரை எழுதிய பெண் உலகிலே கிடையாது. அதுவும் அந்த தமிழ்காரி என்ற பெயருக்கு பொருத்தமான ஒரு பெண்மணி சித்ரா அவர்களுக்கு உங்களோர் அனைவரின் சார்பாக ஒரு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிப்பது. இரண்டாவது, பார்வை நான் சொன்ன வானுளவு பார்க்கக்கூடிய பார்வையும் தரையிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையும் ஒரே பார்வைதான். ஆனால் பார்வையினுடைய அளவும் பார்க்கும் பிம்பத்தினுடைய அளவும் மாறுபடும். வெளிப்பாடு பெரும் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுகளில் குருதி பூத்த களம், சூர்பனகை, என் காதல் சொல்ல, ஒரு அரசனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த அரசனை எப்படி நம்ம கடிங்கத்து பழனியில் எடுத்துட்டு கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற தொடாத விஷயத்தை தொட்டு அதை தெளியப்படுத்த வேண்டிய விஷயத்தை பகுத்தறிவோடு கொடுத்ததுங்கிறது குருதி பூத்த களத்தினுடைய தனித்துவம். இந்த இடத்துல சூர்பனகையை பற்றி எவ்வளவோ பேர் அவங்களுக்கு இந்த எங்கள் டேலஸில் ஞாயிற்றுக்கிழமையான ராமாயணம் சொல்லி கொடுக்கறதுக்கு தன்னுடைய மகளை கூட்டு போவாங்க. அவங்க அது என்ன ஸ்கூலுமா அது என்ன இது சொல்லு, பரவாயில்ல. அது என்ன ஸ்கூலுக்கு பொண்ணை கூட்டு போனீங்க? அந்த இது அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்துறது இல்லை. அது அந்த தமிழ் ஸ்கூல்ல இல்லை, பாலவிகாஸ். பாலவிகாஸ். எனக்கு அது என்னன்னே தெரியாது. எனக்கு அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த பாலவிகாஸுக்கு தன்னுடைய மகளை அழைத்து சென்ற போது அங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்டதில், உனக்கு ராமாயணத்தில் பிடிச்ச பாத்திரம் யார் என்று. அன்றே சூர்பனகை என்று அத்துணை மக்கள் முன் தன்னிச்சையாக சொல்லாமல் தைரியமாக பேசியவள் தான் இந்த தமிழ்காரி. சும்மா அங்கே போய் கூட்டத்தில் போய் அவங்களோட துதி பாடிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய உணர்வுக்கு மத்தியில் மனதில் பட்டதை தைரியமாக தெளிவாக தன்னுடைய சிந்தனையை முத்திரையாக பதிக்கக்கூடிய தனித்துவம் படைத்தவள் இந்த தமிழ்காரி. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் அவசியமாக இதை எழுத வேண்டும். புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களில் புனிதத்தில் தன்னை தனியாக செதுக்கி கொண்ட ஒரு சிலர்களில் அவளுடைய எழுத்தும் வீச்சும் அருவாள் போன்றது. அதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய களம் இந்த தமிழ்நாட்டு செய்தி களம் என்பதை உங்களுக்கு உறுதி செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அவள் சொன்ன காதல் தன்னுடைய கணவனுக்காக தான், மகேஷுக்காக தான். இந்த மாதிரி எழுதக்கூடிய சூழலை ஒரு 10 வயது திருமண காலம், 20 ஆண்டுகள் திருமண காலம், ஒரு 60 ஆண்டுகள் காலம், 60 ஆண்டு காலம் திருமணமாகி மாமனார் மாமியார் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் பேசும் வார்த்தைகள் நாட்களுக்கு நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் கண்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் பக்குவம் பெருகி கொண்டே போகும். அந்த காதலை தெளிவாக உணர்ந்து இன்று வரை தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை, இங்கே கார்த்திகேயன் சிவசேனாபதி இருக்காரு, கால்டுவெல் இருக்கேன், தினகர் இருக்காரு, அதுக்கப்புறம் 2 தம்பிகள் அங்கே இருக்கானுங்க, சக்தி அண்டு கீர்த்தின்னு சொல்லிட்டு, குறிஞ்சிவேந்தன் இருக்காரு சகோதரர், இங்கே தங்கை மகா. இந்த மாதிரி எங்களுக்கு டேலஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம், நட்புகளை எல்லாம் உறவாக்கி உறவுகளை எல்லாம் நட்பாக்கி எப்படி நானும் அவர்களோடு இணைந்து பயணப்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து வரும் இந்த தமிழ்காரி இன்னும் எழுத்துக்களிலும் அவளுடைய தொடர் புத்தக எழுத்துக்களையும் ஒரு வேண்டுகோள் இங்கு வைத்து விடுகிறேன். அடுத்த புத்தகம் சங்க இலக்கியத்தை முழுமையாக சிறு கவிதைகளாக மாற்றி அவள் எழுதிய முகநூலில் இருப்பதை தொகுத்து எளிமைப்படுத்தி சீக்கிரம் வெளியிடுவாள் என்று உங்களுடன் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி.